அடாடா அண்ணே, ஃப்ளாஷ்மேன் அண்ணே, நீங்க தானா? எங்க ஊருக்கா வந்திருக்கீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். நாங்க உங்க ஃபேனுண்ணே. பறவைங்களோட கிராமத்துல இப்போ ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிறது ஒரே டாபிக் தான். அது ஃப்ளாஷ்மேன். அவன் ஒரு சினிமா ஹீரோ. அவன் நெருப்பு வேகத்துல ஓடிடுவான். அவனை பார்க்கவே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பறவைங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா புஜ்ஜி குருவிக்கு இது மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அவளோட இன்ட்ரெஸ்ட் மொத்தமும் பாகுபலி ஹீரோ பிரபாஸ் மேலதான் இருந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் 4 மணி. துணியோட வீட்டுக்கு முன்னாடி சோட்டு கிளி, சிச்சு காக்கா, லூசிபுரா, மஹிக்கழுக எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சுட சுட டீய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சுட சுட டீய குடிச்சுக்கிட்டு ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏண்டி சோட்டு, கேள்விப்பட்டியா? பக்கத்து ஊர்ல முந்தானேத்து அந்த ஃபிளாஷ்மேன் வந்தானாமே. அடடடடா, பார்க்க ரொம்ப சிகப்பா இருந்தானாமா. நல்லா அழகான கருப்பு சூட்டு போட்டுக்கிட்டு, டைய கட்டிக்கிட்டு, ஷூவை போட்டுக்கிட்டு பார்க்க அழகா இருந்தான்னு அங்க இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க. ஆமா சிச்சு, நானும் கேள்விப்பட்டேன். அவன் காத்தை விட வேகமா பறந்துருவானாமே. அவனெல்லாம் பாக்குறதே கஷ்டமா. இதுல நாம எங்க இருந்து பாக்குறது? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சா அவன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஆசையா இருக்கு. அட சும்மா இருங்க. இந்த ஃபிளாஷ்மேன் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு மனுஷனால அவ்வளவு சீக்கிரமா காத்தை விட வேகமா ஓட முடியும்? அவன் என்ன சிறுத்தையோட பாலை குடிச்சா வளர்ந்தான்? அட டோனி, உனக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவும் தெரியல. அவன் ஃபிளாஷ்மேனு. ரொம்ப வேகமா தான் ஓடுவானாமா. பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பானாமா. நானும் டிவியில பார்த்தேன். அவன் ஒரு நொடியில அமெரிக்காவே போயிடுவானாமே. அவ்வளோ ஸ்பீடா? அப்படின்னா அவனை கட்டிக்கிட்டா ஹனிமூனுக்கு ஃபிளைட்ல பறக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் கட்டிக்கிட்டு அவளை தூக்கிக்கிட்டு ஒரு நொடியில பறந்து அமெரிக்கா போயிடுவான். அட நீ வேற கற்பனையை நிப்பாட்டிச்சிச்சோ. அவன் நம்ம ஊருக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அவனுக்கு ஸ்பெஷல் பாயசம் செஞ்சு கொடுக்க போறேன். அதே நேரத்துல ஸ்கூலோட கிரவுண்ட்ல பன்னு, புஜ்ஜி, சின்னு 3 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவோட கையில ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. பன்னு அந்த சிப்ஸை சாப்பிட்டுக்கிட்டு, டேய் சின்னோ, உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த ஃபிளாஷ்மேனு நம்ம ஒரு பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கானாமா. அவன் ரொம்ப ஸ்பீடாமா. சாப்பிடும் போது கூட ரொம்ப ஸ்பீடா சாப்பிடுவானாமா. பெரிய சிப்ஸ் பாக்கெட்டை ஒரே ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிருவானாமா. அவனை மாதிரி சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ஆமாண்டா, அவன் ஹேர் ஸ்டைல பாத்தியா? காத்துல எவ்வளவு அழகா அந்த ஹேர் பறக்குது. நானும் நாளைக்கு பியூட்டி பார்லர் போய் என்னோட ஹேரை அப்படி கட் பண்ணிக்க போறேன். அப்பதான் என் ஹேர் அப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் கேட்ட புஜ்ஜி குருவி கோமா, உங்களுக்கு என்ன பைத்தியமாடா? எவனா கோட் சூட்டை போட்டுக்கிட்டு காத்து வேகத்துல பல கிலோமீட்டர் ஓடிட்டான் அப்படின்னா அவனுக்கு நீங்க ஃபேன்ஸ் ஆயிடுவீங்களாடா? ஒரு ஹீரோனா எப்படிடா இருக்கணும்? நம்ம பாகுபலி பிரபாஸ் மாதிரி இருக்க வேணாம்? அப்படியே பாடியை பார்த்தா எல்லாருமே அதிரணும்டா. ஆரம்பிச்சுட்டாடா பிரபாஸ் புராணத்தை. ஏன் புஜ்ஜி, பிரபாஸ் ஹீரோனா அப்ப ஃபிளாஷ்மேன் யாரு? ஃபிளாஷ்மேனும் ஹீரோ தானே. பிரபாஸ் பாகுபலினா ஃபிளாஷ்மேனு நெருப்பு பலி. நெருப்பை விட வேகமா ஓடுறானா அவனை மிஞ்ச யார் இருக்காங்க? டேய் பன்னு, வாய மூடுறா. எங்க ஹீரோ ஒரு அடி எடுத்து வச்சா போதும், தமிழ்நாடு அப்படியே அதிரும். உங்க ஃபிளாஷ்மேன் 100 அடி எடுத்து வச்சாலுமே அதிராது. என்னோட ஹீரோ பாகுபலிடா. உன்னோட அந்த ஃபிளாஷ்மேனு வெறும் வெத்து வெயிட்டு. புஜ்ஜி, என்ன சொன்னாலும் ஃபிளாஷ்மேன் ஒரு ஹீரோ தான். நான் மட்டும் அவனை பார்த்தேன் உடனே எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கொடுங்க அப்படின்னு நோட்டை நீட்டிடுவேன். வாங்கிக்கோங்கடா, ஆட்டோகிராஃப் வாங்குங்க, இல்ல வேற ஏதாச்சும் வாங்கிக்கோங்க, உங்க இஷ்டம். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு டிவியில பாகுபலி 2 படம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா. பன்னு, சின்னு மட்டும் அந்த ஃபிளாஷ்மேனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே 2 நாள் ஆச்சு. பன்னு, சின்னு 2 பேருமே அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ஊர் எல்லையில ஒரு கரட்டு கம்பத்துல சாஞ்சுக்கிட்டு பாக்குறதுக்கு யாரோ சிகப்பா இருந்தாங்க. பன்னு, சின்னு 2 பேருமே அவனை பாத்துக்கிட்டே தான் வந்தாங்க. டேய் பன்னு, அங்க பாரு, அந்த சிகப்பு ட்ரெஸ், அந்த மின்னல் மாதிரி இருக்கிற ஒரு அடையாளம். டேய், கண்டிப்பா அது நம்மளுடைய ஃபிளாஷ்மேன் தான்டா. அப்ப பன்னு அவனுடைய கண்ணை தொடச்சுக்கிட்டு, அப்படியாடா, வாவ், என் கனவு நிறைவேற போகுது. கடவுளுக்கு நம்ம வேண்டுதல் கேட்டுச்சு போலடா. வாடா, இப்பவே போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐயோ, ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு என்கிட்ட புக் இல்லையே. பரவாயில்ல, என் ரெக்கையில எழுத சொல்லி சொல்றேன். 2 பேரும் வேகமா அந்த ஃபிளாஷ்மேன் கிட்ட போனாங்க. அடாடா அண்ணே, ஃபிளாஷ்மேன் அண்ணே, நீங்க தானா?
எங்க ஊருக்கா வந்திருக்கீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும். நாங்க உங்க ஃபேனுண்ணே. அண்ணே, நீங்க சூப்பர்ண்ணே. நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் ப்ளீஸ் அண்ணே. ஃபிளாஷ் மேன் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, நீங்க என்னோட ஃபேன்ஸா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி குட்டி பறவைங்க எல்லாரும் எனக்கு ஃபேன்ஸா இருக்கிறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி ஹாப்பி. அண்ணே, நாங்க இன்னிலேருந்து உங்களுக்கு அடிமையா இருக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க அதுக்கு சம்பளம்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம். ஆனா ப்ளீஸ் எங்களை உங்களுடைய சிஷ்யர்களா சேர்த்துக்கிறீங்களா? அவ்வளோதானே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. என் ஃபேன்ஸுங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவா இந்த மாதிரி ஃபேன்ஸுங்க என்ன பாராட்டினா அவங்க தோல்ல தட்டுறது என்னோட வழக்கம். ஆனா மனுஷங்களை தான் தட்டுவேன், அவங்க தாங்கிப்பாங்க. நீங்க சின்ன பறவைங்களாச்சே, உங்களால தாங்கிக்க முடியாது. ஐயோ பரவாயில்ல அண்ணே, நீங்க எப்படி எங்க கிட்ட பழகணும்னாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். எங்களுக்கு கிஃப்டா ஒரு செல்ஃபி கொடுக்குறீங்களா? செல்ஃபியா? அதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். என்னோட ஃபேன்ஸுக்கு நான் புதுசா தான் ஏதாவது கொடுப்பேன். சொல்றேன், அதை கேளுங்க. அப்போ பன்னு ரொம்ப ஆர்வமா, சரிண்ணே, என்ன கொடுக்க போறீங்க? சாக்லேட்டா பிஸ்கெட்டா? சாக்லேட்டும் இல்ல பிஸ்கெட்டும் இல்ல, இதுதான். வரியா போலாம்? ஒரு நொடியில அங்க என்ன நடந்துச்சுன்னே புரியல. பன்னு ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருந்தான். சின்னுக்கும் என்ன நடந்துச்சுன்னே புரியல. அப்போ சின்னு பன்னுவ பாத்துக்கிட்டே, என்னென்ன இது, இவனை என்னென்ன பண்ணீங்க? அதுவும் இவ்வளவு ஸ்பீடா? அவனை பாருங்க, பேயடிச்ச மாதிரியே நின்னுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மூச்சு கூட விட முடியல. இது என்னென்ன கிஃப்ட்? ஹஹஹா, இது என்னோட பாசண்டா. உனக்கும் வேணுமா? இரு. சின்னு கூட ஷாக்ல ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டான். ஃபிளாஷ்மேன் சிரிச்சுக்கிட்டே, சரி பாய்டா, என்ஜாய், நான் வேற எவருக்கு போகணும், வரேன் அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்மேன் அங்கிருந்து மறைஞ்சிட்டான். சின்ன பன்னு ரெண்டு பேரும் இன்னும் சில மாதிரி அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சுத்தமா புரியல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெண்டு பேரும் சுதாச்சிக்கிட்டாங்க. அப்போ பன்னு கிளி அழுதுகிட்டே, சீச்சி, என்னடா இவன் ஹீரோ? இவன்லாம் ஹீரோவா? ஐயோயோ, ஒரு நொடியில என்னோட கொக்கு. சிச்சி சி, எனக்கு இது நினைச்ச பார்த்தாலே வாந்தி வருதுடா. எங்க அம்மா கிட்ட நான் போய் என்னத்தடா சொல்ல? டேய், ஏண்டா ஹீரோங்க இப்படி பண்ணுவாங்களாடா? இவன் ஏதோ தப்பா இருக்கான்டா. ஆமாண்டா, முதல்ல வீட்டுக்கு போய் முகத்தை டெட்டால் ஊற்றி கழுவணும்டா. புஜ்ஜிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம மான மரியாதை எல்லாமே போயிடும். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சோகமா வீட்டுக்கு போனாங்க. அங்க வீட்டு வாசல்ல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. என்னடா ஆச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? யாராவது அடிச்சாங்களா? இல்லம்மா, யாரும் அடிக்கல. அதை விட மோசமா ஒண்ணு நடந்துச்சு. அந்த ஃபிளாஷ்மேன் இருக்கானே, அவன் எங்களை அப்படின்னு நடந்தத சொன்னான். எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆனாங்க. சிச்சு காக்கா ஆனு வாய் பொழந்தா. புஜ்ஜி மட்டும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, சீச்சி, இதுதான் உங்க ஹீரோட மவுசாடா? இவெல்லாம் ஒரு ஹீரோவாடா? கிஃப்ட் கொடுக்க சொன்னா முத்தம் கொடுத்திருக்கான். எங்க ஹீரோ பிரபாஸ்லாம் யாரையும் நிமிந்து கூட பார்க்கவே மாட்டாரு. நீங்களும் உங்க ஹீரோவும் போங்க போங்க. இப்பதான் தெரியுது, அவன் ஹீரோ இல்லடா, அவன் கிஸ்ஸிங் ஸ்டாரு. அட கடவுளே, என் புள்ளியோட மானத்தை வாங்கிட்டானே, அவனுக்கு என்ன பைத்தியமா? புஜ்ஜி, போதும் நிப்பாட்டு. ஏற்கனவே என் மானம் எல்லாம் காத்துல பறந்துருச்சு. இன்னொரு தடவை அவனை மட்டும் நான் பார்த்தேன், என் பேக் எடுத்து அவன் வாய மூக்க எல்லாம் உடைச்சிருவேன். அப்படி சில நாட்களுக்கு அப்புறமா துணியும் புஜ்ஜியும் வயலுக்கு போனாங்க. புஜ்ஜி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு பாகுபலி படம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது துணி வயல்ல அவனுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சரியா அப்பதான் வரப்புல அந்த ஃபிளாஷ்மேன் மெதுவா நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்போ துணி அந்த ஃபிளாஷ்மேனை பார்த்து, அட, இது அந்த ஃபிளாஷ்மேன் தானே? பன்னு சொன்னபடி பார்த்தா இவன் அவ்வளவு மோசமா தெரியலையே, பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தான் இருக்கான். அப்போ துணிக்குருவி ஃபிளாஷ்மேன் பக்கத்துல போய், வணக்கம் அண்ணா, நீங்க ஃபிளாஷ்மேன் இல்ல? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களோட தீவிர ஃபேன். அதுலயும் என் ஃப்ரெண்டு சிச்சு இருக்காளே, அவ சொல்லவே வேண்டாம், உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போ ஃபிளாஷ்மேன் சிரிச்சுக்கிட்டே, ஓ அப்படியா, பரவாயில்லையே, இந்த ஊர்ல எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணா, அங்க மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருக்கால, அவ என் பொண்ணு புஜ்ஜி. அவளுக்கு உன்னை கண்டாலே பிடிக்காது. அவ பிரபாஸோட ஃபேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை புஜ்ஜி கிட்ட போய் பேசினீங்கன்னா அவளும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபேன் ஆயிடுவா. எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு புஜ்ஜிய காட்டுனா. உங்க பொண்ணு ரொம்ப கியூட்டா இருக்கா. அவ கொடுத்து வச்சவனும் கூட. ஏன்னா இப்ப ஃபிளாஷ்மேன்
அவளுக்கு ஒரு gift கொடுக்க போறான் அப்படின்னு புயல் வேகத்துல ஃபிளாஷ்மேன் புஜ்ஜி கிட்ட போயிட்டான். அதை பார்த்து டுனி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. ஃபிளாஷ்மேன் புஜ்ஜி பின்னாடி நின்னுக்கிட்டு, ஹலோ புஜ்ஜி, நான் ஃபிளாஷ்மேன். உங்க அம்மா தானே அனுப்புனாங்க. உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அப்போ புஜ்ஜி திரும்பி ஃபிளாஷ்மேனை பார்த்து, என்னது கிஃப்டா? எனக்கு பிரபாஸோட போஸ்டர் கொண்டு வந்திருக்கியா? இல்ல, இது ஸ்பெஷல் கிஃப்ட். அந்த சீனை ஸ்லோ மோஷன் பண்ணா புஜ்ஜி கோவத்துல அவளுடைய கைய முறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தா. ஃபிளாஷ்மேனோட மூக்குல வேகமா அவ ஒரு குத்து குத்துனா. உடனே ஃபிளாஷ்மேன் தரையில போய் டமால்னு விழுந்துட்டான். அப்போ புஜ்ஜி பிரபாஸ் மாதிரி டைலாக் சொல்லிக்கிட்டு, ஏண்டா என்ன மத்த பறவைங்க மாதிரி நினைச்சிட்டியா? அந்த பன்னு சின்ன மாதிரி நான் என்ன அப்பாவே நினைச்சிட்டியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த ஊருக்கே டான்டா. நான் தான் புஜ்ஜி டான். என்னைய டச் பண்ண வரியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண உன்னோட ஃபியூஸ புடுங்கி உன்னை உண்டுலன்னு ஆக்கிடுவேன். பார்த்து ஜாகிரதையா இருந்துக்கோ அப்படின்னு ஓங்கி ஒரு மிதிச்சா புஜ்ஜி. அப்ப ஃபிளாஷ்மேன், ஐயோ நீ பறவையே இல்ல, நீ ராட்சசி. உன்கிட்ட வந்து மோதினது என்னோட தப்பு தான். இனிமே இந்த ஊர் பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேமா. என்னை விட்டுடு, நான் இங்கிருந்து ஓடி போயிடுறேன். நீயும் கிரேட்டு தான், உன்னோட பிரபாஸும் கிரேட்டு தான். மரியாதையா இங்கிருந்து ஓடிடு. பின்னாடி திரும்பி பார்த்த காதுல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபிளாஷை புடுங்கி போட்டுருவேன். ஃபிளாஷ்மேன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவளுடைய சூப்பர் ஸ்பீட்ல அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அப்பதான் டுனி அங்க வந்தா. புஜ்ஜி, என்னாச்சு? ஏன் அவரை அப்படி அடிச்ச? பாவம், அவர் ஹீரோ இல்ல. ஹீரோவாவது மண்ணாவது. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்கிட்ட வந்து எனக்கு முத்தம் கொடுக்க பார்த்தான். நம்ம பன்னுவுக்கு சின்னுவுக்கு கொடுத்த மாதிரி என் பக்கத்துல வந்தானா, அதனாலதான் நம்ம பாகுபலி பிரபாஸ் ஸ்டைல ஓங்கி மூக்குல ஒரு பஞ்சு கொடுத்தேன். அதை கேட்டு டுனி ஆச்சரியமா, என்ன முத்த கொடுக்க வந்தானா? சிச்சி, இவன் என்ன ஹீரோ? நீ சொல்றது சரிதான், நம்ம பிரபாஸே பரவாயில்லதான். பிரபாஸ் என்னதான் அடிதடியில இறங்கினாலும் ஆனா பொண்ணுங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துப்பான். யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூட மாட்டான். என்ன இருந்தாலும் நம்ம ஹீரோங்க தான். பாகுபலி தான். அப்போ புஜ்ஜி காலரை தூக்கி விட்டு, பின்ன பிரபாஸ்னா சும்மாவா? வாமா, வீட்டுக்கு போய் பன்னுச்சினி கிட்ட நடந்ததை சொல்லலாம். அவங்க பகைய நான் தீர்த்து வச்சுட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போனாங்க. அன்னையில இருந்து பறவைங்களோட கிராமத்துல ஃபிளாஷ்மேனை யாருமே எங்கேயுமே பார்க்கல. ஆனா புஜ்ஜி மட்டும்தான் புஜ்ஜி டானா ஊருக்குள்ளேயே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா. புஜ்ஜியின் தைரியம். ஊர் எல்லையில பெரிய தென்னந்தோப்பு ஒண்ணு இருந்துச்சு. துணிக்குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி, இப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த தோப்புல தென்னை மரம் இருந்துச்சு. அந்த மரங்கள்ல காய்க்கிற நல்ல இனிப்பான இளநீரை பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்து அவங்க எல்லாரும் கை நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவியோட பொண்ணான புஜ்ஜி குருவி ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. அவளுக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். எப்பவுமே இருட்டான உடனே அவங்க அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா. ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்தாலும் எகிரி குதிச்சு ஓடுற பொண்ணு அந்த பொண்ணு. ஆனா அவருடைய நண்பர்களான பன்னு கிளிக்கிட்டையும் சின்ன காக்கா கிட்டையும் மட்டும் அவ எப்பவுமே பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஒரு நாள் சாயந்தர நேரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா புஜ்ஜி அவருடைய காலரை தூக்கி விட்டுட்டு, டேய், உங்களுக்கு தெரியுமா, நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சா? நான் என்ன இதுன்னு டார்ச் எடுத்துக்கிட்டு போய் பார்த்தனா, அங்க ஒரு பேய் இருந்துச்சு. அந்த பேயை பார்த்ததும், ஏய் யாரது அப்படின்னு நான் சத்தமா கத்துனேன். என் குரல் கேட்ட உடனேயே அந்த பேய் பயந்து ஓடியே போயிடுச்சு. அதை கேட்டு சின்ன காக்கா ஆச்சரியமா, உண்மையாவோ புஜ்ஜி, பேய் ஓடி போச்சா? உனக்கு பயமா இருக்குல்லையா? பயமா? எனக்கா? நான் எதை பார்த்தா பயப்பட மாட்டேன்டா. அந்த பயத்துக்கு தான் என்ன பார்த்தா பயம். நான் பிறந்த உடனேயே டாக்டர் எங்க அம்மா கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க பொண்ணு தைரியசாலி, அவ மனசு கல்லு மாதிரின்னு சொன்னாராம். அதை கேட்டு பன்னு சிரிச்சுக்கிட்டே, என்னது, உன் மனசு கல்லு மாதிரியா இல்ல உன்னோட மூளை கல்லு மாதிரியா? முந்தா நேத்து ஒரு தண்ணி பாம்பை பார்த்து எகிரி குதிச்சு ஓடுனிய புஜ்ஜி. டேய், அது சாதாரண தண்ணி பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா பாவம், அது என்ன பார்த்து பயந்து செத்து போச்சுன்னா அந்த பாவம் எனக்கு எதுக்கு? அதனாலதான் போனா போகட்டும்னு நானே பேசாம ஓடிடலான்னு ஓடிட்டேன். இப்படி புஜ்ஜி அவளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கிற சோட்டுவோட தென்னந்தோப்புல ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில எப்பவும் போலவே சோட்டும் தோட்டத்துக்கு போய் இளநீ எல்லாத்தையுமே பறிச்சு கொண்டு போய் பட்டணத்துல விற்கணும் அப்படின்னு நினைச்சு போனா. ஆனா தோட்டத்துல இருக்கிற காட்சியை பார்த்த உடனே அவளுக்கு நெஞ்செல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. ஏன்னா மரத்துல இருக்க வேண்டிய இளநீ எல்லாமே தரையில கீழே விழுந்திருந்துச்சு.
யாரோ மரத்துல இருக்கிற இளநீ எல்லாத்தையும் பறிச்சு அதை வெட்டி தண்ணியை குடிச்சு தேங்காயையும் சாப்பிட்டாங்க. தோட்டமே பார்க்க கலவரமா இருந்துச்சு. பாவம் சோட்டு கிளி, ஐயோ என் தோட்டம், என்னோட இளநீ, என் கஷ்டம் எல்லாமே வீணா போச்சே, யாரோ வீணாக்கிட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? சோட்டு அழுகை சத்தம் கேட்டு சிச்சு காக்கா அங்க வந்துச்சு. சிச்சு மனசுக்குள்ள, அப்பாடா இவளுக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் ரொம்பவும் சோகமா, அட சோட்டோ என்னாச்சு, ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஐயோ உன் தோட்டத்துக்கு என்னாச்சு? யானை கூட்டம் ஏதாவது வந்து தோட்டத்தை நாசமாக்கிட்டு போயிடுச்சா? அதுக்கு சோட்டு கிளி, எனக்கு தெரியல சிச்சு, நேத்து நல்லாதான் இருந்துச்சு, காலையில வந்து பார்த்தா தோட்டம் இப்படி கலைஞ்சு போயிருக்கு. அதை கேட்டு சிச்சு உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஐயோ சோட்டு நீ எவ்வளவு பாவம், ஆனா கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல, எப்பவுமே கவன குறைவாதான் இருக்கே நீ அப்படின்னு அவ சோட்டுவையே திட்டிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் சிச்சு காக்கா சந்தோஷமா துணியோட வீட்டுக்கு போச்சு. துணி துணி, ஒரு பிரேக்கிங் நியூஸ், நம்ம சோட்டுவோட தோட்டத்துல இருக்கிற இளநீ எல்லாத்தையுமே யாரோ பறிச்சு வெட்டி போட்டிருக்காங்க, பாவம் லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அது கேட்டு துணி கவலையா, ஐயோ உண்மையா? எவ்வளவு கஷ்டம் அவளுக்கு, பாவம், வா போய் அவளை சமாதானப்படுத்தலாம். அட அவளை போய் ஏன் சமாதானப்படுத்திக்கிட்டு, கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கா, அவ அலட்சியமா இருக்கால, அதனாலதான் தண்டனையை கொடுத்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அதை பார்த்து துணி ரொம்பவும் கோவமா, சிச்சு ஏன் இப்படி பண்ற? ஒருத்தங்களுக்கு கஷ்டம் வந்தா அவங்கள சமாதானப்படுத்தணுமே ஒழிய கஷ்டம் வரட்டும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படக்கூடாது. அவங்க நிலைமையில நாம இருந்தா, ஒருவேளை இந்த மாதிரி வேலை நமக்கு நடந்திருந்துச்சுன்னா? எனக்கு எதுவும் ஆகாது, என் தோட்டத்தை சுத்தி நான் வேலி போட்டிருக்கேன், எந்த திருடனும் உள்ள வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா அங்கிருந்து போச்சு. அடுத்த நாள் காலையில சிச்சு காக்கா அதோட தோட்டத்துக்கு போனப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்து அது ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு இருந்துச்சு. நேத்து சோட்டுவோட தோட்டத்துல என்ன நிலைமையோ இன்னைக்கு சிச்சுவோட தோட்டத்திலயும் அதே நிலைமை. எல்லா இளநியையும் பறிச்சு யாரும் வெட்டி குடிச்சிருந்தாங்க. பாவம் சிச்சு காக்கா தோட்டத்தோட நிலைமைய பார்த்து, ஐயோ யாரோ என் தோட்டத்துக்குள்ள புகுந்திருக்காங்க, எல்லா இளநியையும் வெட்டியிருக்காங்க, திருடன் திருடன் என் தோட்டத்தை மொத்தமும் நாசமாக்கிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு லபோதிபோன்னு அவ கத்துறத பார்த்து துணிக்கும் 2 பேருமே சிச்சுவோட தோட்டத்துக்கு வந்தாங்க. பாத்தியா சிச்சு, நேத்து சோட்டுவோட தோட்டத்துல நடந்ததை பார்த்து நீ சிரிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா இன்னைக்கு உன்னோட தோட்டத்திலயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா. எல்லாரும் அவளை சமாதானப்படுத்திட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துணியோட தோட்டத்துல, அதுக்கப்புறமா மகியோட தோட்டத்திலயும் இதே நிலைமை தான் இருந்துச்சு. யாரோ இளநீ எல்லாம் பறிச்சு வெட்டி போட்டுட்டு தோட்டத்தையே வீணாக்கிட்டு போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது திருடனுங்க வேலை இல்ல, திருடனுங்க இளநிய பறிச்சு எடுத்துக்கிட்டு போய் விற்கதான் பாப்பானுங்க. இப்படி எல்லா இளநியையும் வெட்டி குடிக்க முடியுமா அவங்களால? அது மட்டும் இல்லாம மரத்துல பெரிய பெரிய நெகத்தோட அடையாளமும் இருக்கு. நேத்து ராத்திரி வேற ஏதோ சத்தம் கேட்டுச்சே, குர்ரு குர்ரு அப்படின்னு. சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ அப்படின்னா ஒருவேளை அது பேயோ, இளநீ சாப்பிடுற பேய் யாரு கணக்கும் தெரியல போல. அப்படி ஊர் முழுக்க எல்லாருமே பேய் இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் சின்ன பன்னும் புஜ்ஜி கிட்ட சொன்னாங்க. புஜ்ஜி தெரியுமா, நம்ம தென்னந்தோப்புல ஏதோ பேய் இருக்காமா, ராத்திரி நேரத்துல வந்து எல்லா இளநியையும் பறிச்சு குடிச்சிட்டு போகுதாமா. எங்க அம்மா பாவம் கவலையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாண்டா, அந்த பேய் ரொம்ப டேஞ்சராமா, எங்க அம்மா ராத்திரி நேரம் ஜன்னல் கூட திறக்கிறது இல்ல. அதை கேட்டு புஜ்ஜி குருவி பயந்தாலும் வெளியில மட்டும் பில்டப் கொடுத்தா. என்னது பேயா? நீங்க வேற, எவனாவது திருட்டு பையனா இருக்கும், பேய் வேஷத்துல வந்திருப்பான் போல. நீங்க அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்கடா. இந்த புஜ்ஜி இருக்கும்போது நீங்க பயப்படலாமா? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா புஜ்ஜி, இன்னைக்கு ராத்திரி நேரம் நம்ம 3 பேருமே நம்ம தோட்டத்துக்கு போகலாம். அங்க பேய் வருதா இல்ல திருட வரானா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உனக்கு ஓகே தானே? அது கேட்டு புஜ்ஜி பயந்து போய், ஐயோ ராத்திரி நேரம் தோட்டத்துக்கா, அதுவும் பேய் இருக்கிற இடத்துக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா. பாவம் பயத்துல அவ நடுங்கிக்கிட்டு இருந்தா. எப்படியோ தைரியமா புஜ்ஜி குருவி, அவ்வளவுதானே, போலாம். இன்னைக்கு ராத்திரி ஆபரேஷன் பேய், சரியா? எல்லாரும் டார்ச் லைட்டோட ரெடியா இருங்க. அது ராத்திரி 11 மணி. ஊரெல்லாம் நல்ல தூக்கத்துல இருந்துச்சு. குளிர்காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. தவளை கத்துற சத்தத்தை விட்டா வேற எந்த ஒரு சத்தமும் கேட்கல. அப்பதான் புஜ்ஜி குருவி, பன்னு கிளி, சின்ன காக்கா 3 பேருமே டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அவங்க தோட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டு நேரத்துல காத்துக்கு மரத்தோட இலையெல்லாம் அசையறத பார்த்தாலே புஜ்ஜிக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா
ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவ ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி காட்டினா. டேய், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நாம அந்த பேயை கண்டுபிடிச்சு அது கூடவே ஒரு செல்ஃபி எடுத்து அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். சரி புஜ்ஜி, நம்ம 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தா திருட மாட்டான். நான் அந்த பக்கமா போறேன், பன்னு இந்த பக்கமா போகட்டும், நீ நடுவுல போய் நின்னுக்கோ. புஜ்ஜி அதை கேட்டு பயந்து போய், தனித்தனியா போகணுமா? வேணாண்டா, அதாவது நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தானே பலம். அட பரவாயில்ல புஜ்ஜி, நீ தான் தைரியசாலியாச்சே. ஏதாவது பார்த்தா சத்தமா கத்தி கூப்பிட்டு நாங்க வரோம். அப்படி பன்னு சின்ன ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. புஜ்ஜி மட்டும்தான் நடுவுல மாட்டிக்கிட்டா. கையில டார்ச் லைட் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி அவன் மனசுக்குள்ள, ஐயோ தேவையில்லாம பில்டப் கொடுத்துட்டேனா? இப்ப பாரு, எல்லாரும் என்னை விட்டுட்டு அங்கங்கன்னு போயிட்டாங்க. நான் தனியா இருக்கேன். பேய் வந்துச்சுன்னா என் கதை முடிஞ்சுது. வீட்டுல வேற அம்மா செஞ்ச சப்பாத்திய சாப்பிடாம வந்துட்டேன். இப்ப பசிக்குது, சப்பாத்தி வேற கண்ணு முன்னாடி வருது. அப்படி புஜ்ஜி பயந்துகிட்டே அடிமேல அடி வச்சு போய்கிட்டு இருந்தா. சரியா அவ ஒரு மரத்துக்கு பக்கத்துல வரும்போது அந்த இடத்துல திடீர்னு கர்க் கர்க் அப்படின்னு ஏதோ ஒரு சத்தமும் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு புஜ்ஜி ரொம்ப பயந்து போயிட்டா. ஏய், யாரது? யாருங்க அப்படின்னு கேட்டா. அவ குரல்ல நடுக்கம் தெளிவா தெரிஞ்சது. பன்னு சின்னு 2 பேருக்குமே அந்த சத்தம் கேட்டுச்சு. அவங்க 2 பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. அவங்க 2 பேருமே புஜ்ஜி ரொம்ப தைரியசாலி அப்படிங்கறத நம்பினாங்க. புஜ்ஜி அந்த சத்தம் கேக்குற பக்கம் டார்ச் லைட்ட அடிச்சா. அங்க ஏதோ ஒரு பெரிய உருவம் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அது அந்த பக்கமா திரும்பி உட்காந்து இருந்துச்சு. அத சுத்தி இளநியும் விழுந்திருந்துச்சு. டேய், யாருடா நீ? பேயா இல்ல திருடனா? இந்த பக்கமா திரும்ப அப்படின்னு அவ சத்தமா கத்தி டார்ச் லைட்ட மெதுவா அந்த உருவத்தை நோக்கி அடிச்சப்போ அது ஒரு பெரிய உருவம் தான். பெரிய பெரிய கண்ணு, கூரான பெரிய பெரிய பல்லு, பெரிய காது. அது ஒரு கரடி. கரடி அந்த லைட்டை பார்த்த உடனே கோமா குர் அப்படின்னு கத்துச்சு. அவ்வளவுதான், புஜ்ஜியோட கையில இருக்கிற டார்ச் லைட் கீழே விழுந்துச்சு. அவ ஷாக் ஆயிட்டா. அவ அந்த கரடியை பார்த்த உடனே ரொம்பவும் சத்தமா கத்த ஆரம்பிச்சா. ஐயோ கரடி, ஐயோ கரடி, ஐயோ கரடி, டேய் கரடி கரடி அப்படின்னு புஜ்ஜி பயங்கரமா கத்துனா. அதுக்கப்புறமா திரும்பி பார்க்காம அங்கிருந்து வேகமா ஓடுனா. காப்பாத்துங்க கரடி, ஐயோ கரடி கரடி அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தா. பன்னு சின்ன 2 பேரும் புஜ்ஜி கத்துற சத்தத்தை கேட்டு அங்க ஓடி வந்தாங்க. என்னாச்சு புஜ்ஜி, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? பேய் ஏதாச்சும் பாத்தியா? அப்போ புஜ்ஜி ரொம்ப சோர்வா நடுங்கிக்கிட்டே, பேய் இல்லடா, கரடி கரடி, பெரிய கரடிடா, என்ன பார்த்து குர்ரு அப்படின்னு கத்துது. அங்க பாருங்கடா, அது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கரடியா? நம்ம ஊருக்குள்ள கரடி எப்ப வந்திருக்கு? நீ எதையோ பார்த்து பயந்துருக்க புஜ்ஜி. இல்லடா, உண்மையிலேயே அது கரடி தான்டா, பெரிய கரடி. வேணும்னா நீங்க 2 பேரும் போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கரடி இருந்த இடத்துக்கு போனா. டார்ச் லைட்டை அடிச்சு காட்டினா. ஆனா இந்த தடவை அந்த கரடி தென்னை மரத்துல ஏறி உக்காந்துக்கிட்டு அழகா ஒரு இளநிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த உடனே பன்னு சின்ன கூட பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அட கடவுளே, உண்மையிலேயே கரடி எவ்வளவு பெருசா இருக்கு. வாங்கட ஓடி போயிடலாம், அதுகிட்ட மாட்டினோம் நாம சட்னி சட்னி தான் அப்படின்னு சொல்லி பசங்க 3 பேருமே பயந்து அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க 3 பேரும் ராத்திரி பார்த்த கரடியை பத்தி பெரியவங்க கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டவங்க அப்ப தோட்டத்துக்கு வந்தது பேய் இல்ல கரடி தானா அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. உடனே மகிகளுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணாங்க. அன்னைக்கே ஃபாரஸ்ட் ஆபீசருங்க வந்து அந்த தென்னந்தோப்புல ஒரு கூண்டு வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த கரடி அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறமா அதை ஒரு காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ பறவைங்களோட கிராமத்துல இருந்த பயம் போயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் அவங்க எல்லாரும் மரத்துக்கு கீழே சேர்ந்து, அப்பாடா, நம்ம பிள்ளைங்களால நமக்கு இருந்த பெரிய தொல்லை தீந்து போச்சு. அது பேய் இல்ல கரடி அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுலயும் முக்கியத்துல புஜ்ஜி தானே முதல்ல அந்த கரடியை பார்த்தா அப்படின்னு எல்லாரும் கை தட்டினாங்க. புஜ்ஜி சந்தோஷத்துல ஷர்ட் காலர் தூக்கி விட்டு நடந்தா. அப்போ பன்னு கொஞ்சம் முன்னாடி வந்து சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் பார்த்து, ஆமா ஆமா, நீங்க சொல்ற மாதிரி எங்க புஜ்ஜி சாதாரண புஜ்ஜி இல்ல. அந்த கரடியை பார்த்த உடனே பயப்படல. அது பக்கத்துல போய் ஹாயும் சொல்லல, ஷேக் ஹேண்டும் கொடுக்கல. வேற என்ன பண்ணா? பண்ணா ஒரு டான்ஸ், ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. கூடவே ஒரு பாட்டும் பாடுனா. அப்போ புஜ்ஜி பாத்துட்டமா, டே பன்னு நிப்பாட்ரா
அந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஐயையோ கரடி, ஐயையோ கரடி, யாராவது காப்பாத்துங்க. அந்த பாட்டை கேட்டு காடே அதிருச்சு. பாவம், புஜ்ஜியோட தைரியத்தை பார்த்து அந்த கரடியே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. ஆமாமா, இப்ப கூட அந்த சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. புஜ்ஜி, நீ வெளியில தான் பில்டப்பு, உள்ளுக்குள்ள நீ ஒரு எலிதான். அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. துணியாலையும் அந்த சிரிப்பை தாங்கவே முடியல. புஜ்ஜி பாவம் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னான். அப்ப புஜ்ஜி, சரி, என்ன இருந்தாலும் திருட யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அந்த கிரெடிட் எனக்கு தானே. ஆமா ஆமா, ஐயையோ கரடி பட்டம் உனக்கு தான் கொடுக்க போறோம். அன்னையில இருந்து அந்த ஊருக்குள்ள யாராவது பயந்தாங்கன்னா ஐயையோ கரடி அப்படின்னு கத்தி புஜ்ஜிய கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப புஜ்ஜியும் பில்டப் கொடுக்கறத நிப்பாட்டி நேர்மையா வாழ ஆரம்பிச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, வெளியில பில்டப் கொடுக்கறது முக்கியம் இல்ல, உண்மையிலே தைரியமா இருக்க வேண்டிய நேரத்துல தைரியமா இருக்கிறது தான் முக்கியம். அதை விட்டுட்டு வெறும் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி சிரிக்கத்தான் வேணும்.